வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனித வாழ்வின் நோக்கத்தை பற்றி நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள இருக்கிறோம். மனித வாழ்வின் நோக்கம் மகரிஷி ஒன்று இறைநிலை உணர்தல், இன்னொன்று ஆறாவது அறிவில் முழுமை பெறுதல் என்று சொல்கிறாங்க. ஆறாவது அறிவை கொண்டு மனிதன் இயற்கையை நன்கு உணர்ந்து எந்த சக்தியிலிருந்து நாம் தோன்றி வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம் அந்த சக்தியை உணர்ந்து அல்லது அந்த உண்மை நிலையை உணர்ந்து அதோடு நாம் அப்படியே லயித்து அதுவாகவே மாறக்கூடிய நிலை என்று விளக்குறாங்க நமக்கு. இன்னொன்று, இறைநிலையில் ஆறாவது அறிவை படைத்த இந்த மனிதன் ஆறாவது அறிவினுடைய சிறப்பை உணர்ந்து அறநெறிகளை தன்னுடைய வாழ்க்கையாக்கி கொண்டு ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற நிலையில் வாழ்ந்து குற்றங்களையெல்லாம் களைந்து இயற்கை இன்பங்களையெல்லாம் துய்த்து அறிவிலே நிறைவு பெற்று அமைதியாக வாழக்கூடிய ஒரு நிலை. அது மனிதன் என்ற நிலையிலிருந்து சற்று உயர்ந்து மாமனிதனாக மலர்ந்து இன்னும் சற்று உயர்ந்து இறைநிலையினுடைய குணங்களாக அன்பும் கருணையும் கொண்டு இறையோடு அல்லது இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய நிலையை தான் முக்தி நிலை என்றும் அல்லது மனித வாழ்வின் நோக்கமாகவும் நமக்கு மகரிஷி கொடுக்குறாங்க. வாழ்க வளமுடன்.